தஞ்சாவூர் மாவட்டம் சிவகொடிங்கிறது எங்களுடைய கிராமம். அங்கேருந்து வால்பாறை சுற்றி பார்க்குறதா இங்கே வந்துருக்கிறோம். இந்த பகுதியில் என்னெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அதை குறித்து சொல்லுங்கம்மா. இந்த ஊரில் அதிகம் விளையக்கூடிய பொருள் என்னம்மா? சரிம்மா. இப்போ நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக வேலை பார்க்க எத்தனை வருஷமாக இங்கே இருக்கிறீங்க? சொந்த ஊர் எந்த ஊருமா? கள்ளக்குறிச்சி மாவட்டம். உங்கள் அப்பாவே இங்கே வந்தாங்கன்னா நீங்கள் தான் வந்தீங்களா? சரிங்களா. நீங்கள் பிறந்து படித்ததெல்லாம் இங்கே தான் படிச்சீங்களா? இப்போ நீங்கள் தேயிலை தோட்டத்தில் எந்த வேலை பார்க்குறீங்க? அப்படிங்கம்மா. சரிங்கம்மா. இப்போ சம்பளம்லாம் இங்கே கொடுத்துருவாங்க. மாதம் எவ்வளோ எடுப்பீங்க? சரிங்கம்மா. சரிங்கம்மா. இப்போ உங்கள் பிள்ளைங்களாம்மா? பிள்ளைங்களாம் வந்து கோயம்புத்தூர். அவங்களாம் படிச்சிருக்காங்களா? அவங்களாம் வேலை பார்க்குறாங்க. அவங்களாம் 8, 9 தான் படிச்சிருக்காங்க. அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க? அவங்க ஒரு வயன் டைவராக இருக்குது, ஒரு கண்ணாடி. சரிங்கம்மா. அந்த காட்டில் என்ன இந்த மலைப்பிரதேசம் என்னம்மா ஃபேமஸாக இருக்கும்? அதிகமாக விலங்கு என்ன விலங்கு அதிகமாக இங்கே நடமாடும்? நீங்கள் அதெல்லாம் பார்ப்பீங்களாம்மா? அந்த மக்கள் யாருக்கு தொந்தரவு பண்ணுவாங்களா? தேடியெல்லாம் படிக்க முடியுமா? என்ன பண்ணுவாங்கம்மா? காய வைப்பாங்களா? ஆமாங்க, இங்கேருந்து கொண்டு போய் வாட்டர் போடுவாங்க. வாட்டர் போட்டு அரைச்சி 2வது வைப்பாங்க. சரிங்கம்மா. அதுக்கு பிறகு அரைப்பாங்களா? ஆமாங்க. அரைச்சி மறுபடியும் பதப்படுத்துவாங்களா? இல்லை அதுக்கு பின்னால் பேக் பண்ணுவாங்க. பேக் பண்ணி அனுப்புவாங்க. இந்த டீத்தூள்லாம் எல்லா ஊர்களுக்கும் போகுமா? எல்லா ஊருக்கும் போகும். எல்லா நாடுகளுக்கும் எல்லா ஊர்களுக்கும் போகும். சரிங்கம்மா. விலை கொஞ்சம் எப்படி வாங்கி மலிவாக இருக்குமா? எப்படி மாற்றி எல்லா ஊரையும் பார்க்கும்போது இங்கே ஒரு மலிவாக இருக்குமா? போக்குவரத்துலாம் பஸ்ஸெல்லாம் எப்படி வாங்க ஊருக்கு கீழே போகிறதுக்கு? இந்த ரோட்டில் பஸ் போகாதுங்க, அந்த ரோட்டில் தான் பஸ் போகும். அங்கே எதுவும் மரம் எதுவும் சார்ந்துருக்கும், அதனால இந்த ரோட்டில் பஸ் போகும். பஸ் ஏறினா நீ அங்கே கீழே தான் போய் ஏறணுமாம்மா? ஆமாங்க. இந்த ரோட்டு வந்து அப்படி அந்த இங்கேருந்து பொள்ளாச்சி போகிறதுக்கு பஸ் அடிக்கடி இருக்குமா? இது இருக்குங்க, ரொட்டி கடையில் இருக்குங்க. ரொட்டி கடையிலேருந்து கீழே போகிறதுக்கு பஸ் இருக்கும். இல்லை, இந்த பஸ் ரொட்டி கடை போகுங்க. சரிங்கம்மா. சரிங்கம்மா. வேறு இந்த ஊரில் வேறு மரங்கள்லாம் என்ன மரங்கம்மா அதிகமாக இருக்கும்? எல்லாம் சவுக்கு மரம். சவுக்கு மரம். இயற்கை மூலிகை பொருள்லாம் என்ன பொருள் அதிகமாக கிடைக்கும்? தேயிலை இல்லாமல் இந்த மரங்கள் இல்லாமல் வேறு என்ன பொருட்கள்லாம் அதிகமாக இருக்கும்? சுக்குட்டிக்கு இருக்கும், சிறுகீரை இருக்கும். சிறுகீரை இருக்கும். வேறு அந்த சிறுகீரை எதுக்குமா பயன்படுத்துவாங்க? சாப்பிட்றோம். இந்த நம்ம உடல் சம்பந்தமாக ஏற்படக்கூடிய வியாதிகளுக்கெல்லாம் நாட்டு மருந்து தருவாங்களா? மூலிகை பேரெல்லாம் தெரியாது. வேறு நம்ம உடல் சம்மந்தப்பட்டது சூடு உடம்பு ஹீட்டாக இருக்குல்ல அவங்களுக்கோ இல்லை மற்ற ஏதாவது வியாதி வல்லாரம் இருக்குது. சரிங்க. சர்க்கரை வியாதி உள்ளவங்க வேறு ஏதாவது வியாதி உள்ளவங்களுக்குலாம் இயற்கை மருந்துகள்லாம் இந்த காடுகளில் மலைகள்லாம் என்ன கிடைக்கும், என்ன பயன்படுத்துவாங்க? கிராமப்புறங்க நம்ம கீழே பார்த்தீங்கன்னா மாற்று வீடு பயன்படுத்தாங்கல்ல, அது பதில் அந்த மலைப்பிரதேசத்தில் வர வியாதி இதை பறிச்சு எங்கேமா கொண்டு போவீங்க? கொண்டு போய் நீங்கள் பறிச்சு கொண்டு கொடுத்தா அவங்க அமௌண்ட் எவ்வளோ போட்டு அதுக்கு மேலே சம்பளம் கொடுப்பாங்க. எவ்வளோ நீ பறிச்சிங்கன்னா அவ்வளோ சம்பளம்.